அனைவருக்கும் வணக்கம். எரிதணல் வலையொலியில் இன்றைய தமிழகத்தில் திருச்சியில் நடைபெற்ற நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நடந்த கலோபரங்களை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவர் வேனரசு அவர்களிடம் இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒரு அரசியல் கட்சி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை பற்றி அவரிடம் சில கேள்விகளை எழுப்புவோம். தமிழக அரசியலில் இன்றைக்கு ஊடகங்களால் பெரிய பேசுபொருளாக இருப்பது நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம். அவர் இன்று வரை ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. அவருடைய அரசியல் முழு நிலைப்பாடே என்னன்னு தெரியல. ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவருடைய நிலைப்பாடு என்ன, தமிழ் தேசியத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன, சமூக நீதியில் அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் இடதுசாரியா அல்லது வலதுசாரியா எதுவும் தெரியல. அதாவது அவர் பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டாரு, திமுக எதிரின்னு சொல்லிட்டாரு. திமுகவை ஏன் எதிரின்னு சொல்கிறோம், ஏன் பாரதிய ஜனதா கட்சி எதிரின்னு சொல்கிறோம்? கடைசியாக போன ஒரு மாநாட்டில் அதிமுகவை விமர்சனம் பண்ணார். ஏன் அதிமுக விமர்சனம் பண்ணோம்? இப்படி எந்த ஒரு திட்டவட்டமான அறிவிப்புகளை வெளியிடாமல் திருச்சியில் அவர் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் சரியான ஏற்பாடு இல்லை. பலருக்கு குடிநீர் கிடைக்கல, பெண்கள் மயங்கி உள்றாங்க. இத்தனைக்கும் ஆண்கள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். பெண்களை ஆண்கள் என்பதை விட இளம் பெண்களை இளைஞர்கள் தூக்கி கொண்டு அது கூட ஆபத்துக்கு பாவம் இல்லை என்ற தலைப்பு கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம்னு வச்சுங்க. ஆனால் இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆபத்துக்கு பாவம் இல்லை, எல்லாரும் உதவி செய்ய வேண்டியதான். ஆனால் இந்த கூத்தாடி விஜயனுடைய சுவைஞர்களுக்கு அப்படி ஆபத்துக்கு இப்போ போன முறை இங்கே ஒரு கூட்டம் நடந்த பிறகு மதுரையில், அதில் ஒரு அருவருப்பான காணொளி போடுற ஒரு இளம் பெண், அந்த இளம் பெண்ணை சுற்றி நின்று தன்படம் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? அதே பார்வை தான் இதில் இருக்கக்கூடிய இது ஒரு இல்லை. அவங்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் சொல்றீங்கன்னா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. எது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்முடைய நாகரிகத்தையும் சீரழிகிறதுக்கு செலிபிரிட்டி, அது சிறப்பானவங்களாம். அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க. யாருக்கு? அந்த நீங்க சொல்ற அந்த இன்ஸ்டாகிராம் வலைதள பக்கத்துல ஆபாச நடனம் ஆடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. இப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க பின்னால அவங்க சுத்தி இருந்தாங்கன்னு சொல்றீங்க. அதாவது பெண்கள் எவ்வளவு பேர் வருவாங்க, ஆண்கள் எவ்வளவு பேர் வருவாங்க. ஒரு தாய்மாரே, ஒரு தாய் குலத்தை சேர்ந்த ஒரு அன்னையே அந்த பெண்ணுடைய அந்த அருவருப்பான காட்சிகளையும் இந்த இளைஞர்கள் அந்த பெண்ணுக்கு பக்கத்துல இருந்து தன்படம் எடுத்ததெல்லாம் அவ்வளவு அருமையா தமிழர்களின் பண்பாட்டு தளத்திலிருந்து விளக்கியிருந்தாங்க. ஒரு கவலை தோய்ந்த முகத்தோட, என் தமிழ் சமுதாயம் இப்படி சீரழிகிறதே, என்னுடைய தமிழ் இளைஞர்கள், என்னுடைய பிள்ளைகள் இப்படி சீரழிகிறார்கள் அப்படின்னு அந்த சீரழிவுக்கு யார் காரணம்? இந்த கூத்தாடி விஜய் தானே இல்லையா? இல்லை, அதில் விஜய் மட்டும் சொல்ல முடியாதுன்னா இன்னைக்கு பண்பாட்டு சீரழிவுக்கு தலைமை ஏற்பது தமிழ் சினிமாவா தொலைக்காட்சியான ஒரு பட்டிமன்றமே நடத்த வேண்டிய நிலைமை தான் இருக்கு. இப்போ மக்கள் திலகம் மாக்கோரா 20 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வளர்த்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊடாக தன்னையும் வளர்த்தார். அவர் திரை உலகத்தில் கொடிகட்டி பறந்த முடிசூடா மன்னராக திகழ்ந்தார். அவருடைய திரைப்பட நடிப்புகளில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போகணும், அது வேறு செய்தி. ஆனால் திரைப்படத்தில் காட்சியாக நடித்த அவர் எங்காவது தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழர் கலை இலக்கிய நாகரிகத்திற்கு எதிராக நடித்தாரா? நடிக்கலை. புகைப்பிடிக்கிற காட்சியை கூட திரைப்படத்தில் நடிக்கிறது போல் ஒரு காட்சி வந்தால் கூட நடிக்க மாட்டார். அப்புறம் ஒரு கட்டாயத்துக்காக அதை முன்னக்கூட்டியே தெரிவித்து விட்டு நான் இப்படி நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சிகள் அமையும். அதே போல மொழி உணர்வு, இன உணர்வு, விடுதலை வேட்கை, நியாயத்தை நிலைநிறுத்தக்கூடிய நீதிமானாக, ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாக, அது ஒரு பக்கம். இன்னொன்று, அது மக்களை போராட்ட களத்துக்கு கொண்டு நிறுத்தி அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு தலைவனாகவும் சித்தரித்தார். கையூட்டுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர்க்குரலாக 72ல் தான் வளர்த்த கழகத்துக்கு எதிராகவே களமாடினார். அவர் மிகப்பெரிய மக்கள் புரட்சியை நடத்தி வந்தார் என்று சொல்வதை விட அவருடைய அந்த அரசியல் சூழல் அவரை புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் என்று தான் பட்டம் கொடுத்தார். அது ஐயா கலைஞர் கருணாநிதி கொடுத்தது தான். ஆனால் K.A. கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருந்தார். K.A. மதியழகன் ஐம்பெரும் தலைவருடைய அவருடைய உடன் பிறந்த தம்பி. அவர் தான் ஒரு பொதுக்கூட்டத்தில் இனிமேல் புரட்சி நடிகர் அல்ல, புரட்சி தலைவர்னாரு. புரட்சி தலைவர்னா உலகத்தில் ஒரே ஒருவர் தான்,
சோவியத் ரஷ்யா உருவாகிய அல்லது உருவாக்கிய லெனின், மாமேதை லெனின் ஒருவர் தான் உலகத்திலே காரல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் அவர் தத்துவ ஆசான். லெனின் தான் புரட்சி தலைவர், புரட்சிக்கு அவர் தான் தலைமையேற்றார். ஆமா, அப்படி அந்த பெயரை கூட தமிழ்நாட்டு மக்கள் திலகத்துக்கு உருவாக்கி அவர் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். 77 முதலமைச்சரானார். 80 வரைக்கும் ஒரு தூய ஆட்சியை கொடுத்தா நானெல்லாம் பார்த்தேன். 47 சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட முதன்மையான எதிர்க்கட்சியான மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர்னு வடமொழியிலே சொல்லுவோமே, அரசியல் சாணக்கியரான ஐயா கலைஞர் அவர் மக்கள் தில மாக்கோரா அரசுக்கு எதிராக ஒரு துரும்பளவு குற்றச்சாட்டை கூட காட்ட முடியாத ஒரு அரசை நிறுவனார். அவரே பிற்காலத்தில் என்னானாரு, சதாசிவன் ஆணையத்தை சந்திக்க வேண்டியதாயிட்டு. ஒரு திரைப்பட நடிகை நிர்மலா சாராய ஊழல்ல அது ஒரு இருக்கட்டும், திரைப்பட கதாநாயகியை நடித்த வெண்ணிற ஆடை நிர்மலா அந்த அம்மாவுக்கு மேலவை எம்எல்சி அந்த பொறுப்பு கொடுக்க முடியலன்னு மேலவையே கலைச்சு விட்டார். ஏன்னா அந்த அம்மா ஏற்கனவே வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தவங்க. ஆமா ஆமா. அதே போல திருச்சியில் நடந்த கூத்துகளை பார்த்தா ஒரு சின்ன, நம்ம நிறைய போக வேண்டியதில்லை, ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்றான்னா, ஒரு கட்சி இப்ப நாட்டினுடைய கொடியை ஏற்றுகிற பொழுது ஜனவரி 26 குடியரசு நாள், ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் ஏற்றுகிற பொழுது எவ்வளவு ஒழுக்கமாக நின்று அந்த கொடிக்கு நாம நாட்டு குடிமக்கள் மரியாதை செலுத்துறோம். உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் முதல் எளிய அடித்தட்டு குடிமகன் வரைக்கும் வணக்கம் செலுத்துறோம், மரியாதை செலுத்துறோம். அதுதானே ஒரு கட்சிக்கான கொடி. இந்த கூத்தாடி விஜய் கட்சி கொடி இந்த குப்பைகளை அள்ளி போட்ட மாதிரி வண்டியில போடுறான். அதை மிதித்து கொண்டு நகர்த்து கொண்டு, எந்த காலில், வெற்றி காலில் இல்லை, மூடு அணி ஷூ, அந்த ஷூ மூடணியை போட்டுக்கொண்டு கட்சி கொடியை மிதித்து காட்சி எடுத்து காட்டுற ஒரு எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும் சொல்லுங்க. அதாவது 1 லட்ச ரூபா ஷூ போட்டுட்டு இருக்கிற உனக்கு வயல்ல இறங்கி வேலை செய்யற, வெறுங்காலில் வேலை செய்யக்கூடிய, கல்லும் முள்ளும் குத்தக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் பாம்புகள் பல்லிகள் தீண்டக்கூடிய இடத்துல அது கூட தெரியாம அந்த பாம்புகள் பல்லிகள் தீண்டின பாடு அந்த விஷத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற, அந்த விஷ முறிவுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? வரப்பை பற்றி தெரியுமா? வாய்க்காலை பற்றி தெரியுமா? நாற்று பாவுறதை பற்றி தெரியுமா? நாற்றை பிடுங்கிறத பற்றி தெரியுமா? நடுகிறதை பற்றி தெரியுமா? ஏறக்கட்டை உழுகிறத பற்றி தெரியுமா? வரப்பு வெட்டுவதை பற்றி தெரியுமா? வாய்க்கால் வெட்டுவதை பற்றி தெரியுமா? மரம் அடிப்பது பற்றி தெரியுமா? நடுகிறதை பற்றி தெரியுமா? உரம் போடுவது பற்றி தெரியுமா? நீர் பாய்ச்சுவது பற்றி தெரியுமா? அப்புறம் வந்து கதிர் முற்றியவுடன் அதை காவல் காக்கிறத பற்றி தெரியுமா? அறுக்கிறது பற்றி தெரியுமா? கட்டுக்கிட்டா சுமக்கிறது பற்றி தெரியுமா? களத்தில் கொண்டு அடிக்கிறத பற்றி தெரியுமா? இப்ப பனை ஏறிகிற தொழிலாளர் இருக்கிறாங்க. பனை ஏறி இன்னொன்று செய்வாங்க. என்னென்ன, அந்த வாய்க்கால் வரப்புக்கு நடுவில் கதாநாயகி அவரும் ஓடி பிடிச்சி டூயட் போடுவாங்க. அது செயற்கை போட்டு செயற்கையாக போட்டு நாம என்ன சொல்றோம், ஒரு சரி, அரசியல் கட்சி யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம். அரசியல் யாப்பு அவை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தை நமக்கு தந்திருக்கிறது. நாட்டின் குடிமகன் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகார கனவுல தான் வந்திருக்காரு இந்த தம்பி விஜய் கூத்தாடி. நான் கூத்தாடின்னு தான் சொல்லுவேன். அதனால பல பேர் என்ன கடுமையான சொற்களால் ஏசுவாங்க. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அதாவது நடிகங்கிறதுக்கு சரியான பொது வாழ்க்கையில ஆமா கூத்தாடி தான். கூத்து பார்க்க போறோம்னா அந்த காலத்துல சொல்லுவான் தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவான். அப்ப அது கூத்தாடி தானே, அது தூய தமிழ் சொல்லுதானே. அரசியல் பண்றோம், அரசியல்வாதி கூத்தாடுறோம். மக்கள் திலகம் மாக்கோராவே தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் கூத்தாடி கட்சின்னு எழுதியிருக்கார் தினத்தந்தில. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி என்பது எங்கோ போய் கொண்டிருக்கு. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க அறிவியல் வளர்ச்சின்னு சொன்னதுனாலதான் எனக்கு என்ன தோணுது, நடிகர் விஜய் இந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனம் கிட்டத்தட்ட 100 கோடி செலவு பண்ணதா சொல்ல. அதைத்தான் நான் சொல்ல வரேன் அண்ணன். 100 கோடி ஒரு பேர் வந்து அது கேரவன்ங்கிறாங்க. அது என்னன்னா கேரவன்னா என்னன்னு எனக்கு விளங்கல. என்னன்னா நடிகை எல்லாம் கேர் பண்ணிக்கிறதுனால கேரவன் நினைக்கிறேன். ஓ அப்படி, அது கேரவன். அதை அந்த 100 கோடிக்கு ஒரு பயணம் போவதற்கு மக்கள் தல மாக்கோரம் நான் சொன்ன கொடிகட்டி பிறந்தாருன்னு
தொடர் வண்டியில வந்திருக்கிறார், மகிழுந்துல வந்திருக்கிறார். இப்படி அவர் அது கூட அடுத்தது அவர் பட்டினி கிடந்திருக்காரு. பட்டினி கிடந்திருக்காரு. ஆமா, அது சிறுபிள்ளையில பட்டினி கிடந்து அதனாலே தன் வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாம் வயிறார உண்டு விட்டு மகிழ்ந்து போகணுங்கிற ஒரு பண்பாடெல்லாம் அவர் கடைபிடித்தார்னு நம்ம படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த கூத்தாடி விஜய் 100 கோடிக்கு ஒரு வாகனத்தை தயார் பண்ணாரா, அதுல மேலே ஏறி வந்தாருன்னா தெருக்கோடியில் எனக்கு என்னை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. என்னுடைய வாழ்வியலை பற்றி இவர் என்ன புரிதல் பாரு. அப்ப இவர்கிட்ட அரசியல் போனா என்ன ஆகும்? இன்னும் நடக்கல கூத்து. கொடியை போட்டு மிதித்து கொண்டு இளம் பெண்கள் மயங்கி விழுந்து, சரி இளம் பெண்கள் நீங்க கூட அண்ணன் குறைக்கிட்டீங்க, இளம் பெண்கள் மயங்கி விழுந்தாங்க. முதியவர்களே இல்லையா தூக்கிட்டு போறதுக்கு? பெரியவர்கள், தந்தை மாதிரி உள்ளவர்கள், தாத்தா மாதிரி என்னை போன்ற ஆட்கள் தூக்கிட்டு போகலாம்ல. அதையும் கொஞ்சம் வயசு பையனா தூக்கிட்டு போறான். அதுதான் பண்பாட்டு சீரழிவு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எதுக்கு தூக்கிட்டு போறான்னு எனக்கு சந்தேகம். அந்த ஐயப்பாடு காண்பவர் காணொலியில், தொலைக்காட்சியில், ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் காண்பவர்களுக்கு எல்லோருக்கும் வரும் என்பதுதான் ஒரு அம்மா வெளிப்படுத்துறாங்க மதுரை மாநாட்டு நிகழ்ச்சியில. என் பிள்ளைகள் இப்படி சீரழிகிறதே அண்ணா. நம்முடைய தமிழ் மொழியில இந்த நாட்டுக்கு பேரு தாய் நாடு இல்லையா? நம்முடைய மொழிக்கு பேரு தாய் மொழி. அதையும் தாண்டி காவிரி தாய், வைகை அன்னை தாய், தாம்பரபரணி தாய்னு நம்முடைய வாழ்வியலுக்கு நீரை வாரி சொரிந்து. அதை விட இந்த மொழியில இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா? நம்ம மொழியினுடைய முதல் எழுத்து என்ன? நம்முடைய தாயா அம்மான்னு கூப்பிடுற முதல் எழுத்து ஒரே மொழி தமிழ் தான் உலகத்திலேயே. ஆமா ஆமா, வேற எந்த மொழி இல்லைன்னு மதர்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. முதல் எழுத்து ஏழே வருது, இல்ல எம்ல வருது. ஆகையினால அப்படிப்பட்ட திருநாட்டில், அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் சேர சோழ பாண்டியர் இல்லையா, பெரு வேந்தர்கள், இமயவெற்பின் புலிக்கொடி ஏந்தி புகழ்பட வாழ்ந்தான் சோழன்னு படிக்கிறோம் இல்லையா? இமயவெற்பில் விற்கொடி ஏந்தி இசைப்பட வாழ்ந்தான், மீன்கொடி ஏந்தி இசைப்படம், இசைன புகழ். எனக்கு நீங்க சொன்ன சமீபத்தில் ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் என்ன வெளியே வரல. அதுல அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துல ஜாதியே இல்லைன்னு எழுதுறாரு. ஆமா. அதுல இன்னொன்னு என்ன எழுதியிருக்காருன்னா, தஞ்சை பெரிய கோயில்ல தமிழ்ல தான் வந்து குடமுழுக்கு நடத்தணும். கும்பாபிஷேகம் வடமொழியில். ஆமா, குடமுழுக்கு தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்தணும். கரூரார்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த கோயில் கட்டி 12 வருஷம் கழிச்சு தான் குடமுழுக்கு நடத்தினார். அதே மாதிரி அது இன்னொரு செய்தி அவர் எழுதியிருக்காரு. அதாவது வந்து ராஜராஜ சோழன் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னையே ஆதித்த கரிகாலன் செல்வாக்குள்ளவர் இல்லையா, அவர் வந்து எல்லா சிவாலயங்கள்லயும் தமிழ்ல தான் வந்து ஆண்டவனுக்கு மந்திரம் சொல்லல. பழனி கோயில் நம்ம முப்பாட்டன் முருகனுடைய குறிஞ்சி நில சொல்லி முடிச்சார். அப்படின்னு அவரு கட்டுப்பாடு விதிச்சதுனாலதான் ஆதித்த கரிகாலனையே சதி பண்ணி ஓப்பனாக சொல்லுமே பார்ப்பானம் கூட்டம் கொன்னாங்கன்னு சதாசிவ பண்டாரத்தாரே அந்த உண்மை சொல்லியிருக்கு. வரலாற்று ஆய்வாளர் அவர் சொல்லல அப்படின்னா அந்த உண்மை நமக்கு தெரியாது தெரியாது தெரியாது. உண்மைதான். பாண்டியனுடைய ஆபத்து உதவிகள் தான் வந்து ஆதித்த கரிகாலனை கொண்டான்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு. அதனால தான் நான் 2020ஆம் ஆண்டு 2020-21 குடமுழுக்கு விழா தஞ்சை பெருவுடையார் கோயில் நடந்ததில்லை. தமிழில் கோபுரம் தமிழ் ஏற வேண்டும், கருவறைக்குள்ளும் தமிழ் நுழைய வேண்டும், தமிழில் வழிபாட்டு மொழி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டினி போராட்டத்தை அறிவித்து கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் நீதிமன்றம் என்னை விடுதலை செஞ்சோன்னு வைங்களேன். 3 ஆண்டு கழித்து கடந்த ஆண்டு தான் என்னை விடுதலை செஞ்சாங்க இந்த வழக்கில் இருந்து. அதே போல எங்களுடைய திருச்செந்தூர் திருமுருகன் திருக்கோயிலில் திருச்செந்தூர் திருமுருகனே தமிழ் கடவுள் முருகனுங்கிறான். அவனுக்கு தமிழில் வழிபாடு நடத்தினானே, நான் நீதிமன்றத்தின் உதவியை நான். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி தமிழ் தேசிய பெரிய கைய மணியரசன் அவங்க அமைப்பு சார்பிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பிலும் போடப்பட்ட வழக்கில், அதே போல் நம்முடைய கரூர் தமிழ் ராஜேந்திரன் ஒரு சிறந்த வழக்குரைஞர் இருக்கிற பெரியவர், அவரும் இணைந்து நடத்திய வழக்கில் எனக்கு நீங்க இவ்வளவு சொன்னப்பா ஒரு சின்ன சந்தேகம் இல்லை, இதை சொல்லிடுறேன். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவுக்கு நான் வழக்கே போட்டேன். ஒரு தனி தமிழனாக வழக்கு போட்டு ஓரளவு தமிழில் நம்ம மந்திரங்கள் ஒழிப்பதற்கு நம்முடைய தமிழ் ஓதுவார்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு வருவதற்கும் நம்ம வழிவகுத்தோம். நம்ம வரலாறு இப்படி இருக்கு. குறைந்தது 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த வடமொழி நம்முடைய திருக்கோயில்கள் நுழைந்ததா வரலாற்று ஆய்வு சொல்றாங்க. ராமனுக்கு, சிவனுக்கு, மற்ற எல்லா கடவுளுக்கும் தமிழ் இந்தியா ஃபுல்லா தேவாலயங்கள் இருக்கு, கோயில் இருக்கு. ஆனா முருகனுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி தவிர வேற எங்கேயும் கிடையாது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மலேசியால இருக்கு.
பத்துமலை முருகன். மலேசியாவுல தமிழர்கள் ஆமா, வாழ்றாங்களா? சிங்கப்பூர்ல இருக்கு, தமிழர்கள் ஆமா, வாழ்றாங்க. தமிழ் ஈழத்துல இருக்கு. தமிழர்கள் தமிழர்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்களாக கூட இருக்கலாம். ம். தமிழர்கள் வழிபடுகிற இறைவனாகத்தான் முருகன் இருக்கிறானே தவிர பிற மொழியினர் அல்லது பிற இனத்தவர்கள் யாரும் வழிபடலை. இந்தியாவில் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை கடந்து எங்க இருக்கு வேணா நெல்லூர் வரைக்கும் இருக்கும், ஏன்னா தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி. பெங்களூர்ல இருக்கும், தமிழர்கள் இப்ப அடர்த்தியா வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற முருகனை இஸ்லாமியரும் வணங்குறான். ஆமா, கேரளால முருகன் கோயில் கிடையாதுண்ணே, கிடையாது. கேரளா கிடையாது. கிடையாது. நம்முடைய சேரப்பாட்டர்கள் ஆண்ட கேரளாவில் முருகன் கோயில் கிடையாது. இப்படியான நிலை தமிழ்நாட்டை மொழி நிலையில், இனவியல், அரசியல் வரலாற்றில் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட பெரும் நிலப்பரப்பு. உலகத்தின் முதன் மொழி தமிழ், தமிழே உலகத்தின் முதன் மொழி அப்படின்லாம் பாடுறோம் இல்லையா? செம்மொழி தமிழ், முதன்மொழி தமிழ், உலகத்தின் முதன்மொழி, உயர்தனி செம்மொழி, தனித்தியங்கும் தகுதி தமிழுக்குண்டு, தமிழ் காலத்தின் தாய்மொழி பண்டு என்றெல்லாம் தமிழ் வரலாறு வருது. அந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் மிகப்பெரிய அரசியல் வரலாறு. உலகத்தின் முதன்மொழி தமிழ் என்றால் உலகத்தின் முழு முதல் தேசிய இனமும் தமிழ் தேசிய இனம் தான். உலகத்தில் முழு முதல் தேசமும் தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட நாட்டில் இந்த கூத்தாடி அடிக்கிற இந்த கூத்தை பார்த்து உண்மையிலே 45 ஆண்டு அமெரிக்க மொழியியல் அறிஞர் அலெக்ஸ் கோலியர் என்ன சொல்றாரு, தமிழ் தான் மூத்த மொழின்னு அவரே சொல்றாரு. ஆமா, நயகரா நீர்வீழ்ச்சியில 60 மொழிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நல் வரவுன்னு தமிழ் எழுதி வச்சிருக்கிறான். அந்த வழிகாட்டியல் இருப்பான்ல, கைடு, அவன்கிட்ட என்ன அது அப்படின்னா அது உலகத்தின் மூத்த மொழியா முதன் மொழியா அதில் நல்வரவுன்னு எழுதி வச்சிருக்கான்னு அவனே சொல்றதை காசியானந்தன் எழுதியிருக்காரு. அது மாதிரி இருக்கும்போது நமக்கெல்லாம் வேதனையா இருக்கண்ணா. நம்முடைய மொழி, இனம், நிலம் ஆட்சி மொழியா இல்லை, பயிற்று மொழியாக இல்லை, நீதிமொழியாக இல்லை, நிர்வாக மொழியா இல்லை, வேளாண்மை புறக்கணிக்கப்படுகிறது, ஆற்றின் உரிமை மறுக்கப்படுகிறது. இப்படி நம்ம கடல்ல மீன் பிடிக்க போக முடியல, கச்சத்தை விளந்தனால் மீனவர் படுகொலை, இப்போ கோடிக்கணக்கான ரூபாய் பெருமதிப்புள்ள படகுகளை அடிச்சு நொறுக்கிறான் கொழும்பு துறைமுகத்தில். இப்படிப்பட்ட நீங்க சொன்ன விஜய் இதெல்லாம் அவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதண்ணா. தெரியாத ஒரு கூத்தாடியை கொண்டு வந்து இந்த புஷி ஆனந்தன் பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர். ஒரு சின்ன ஒரு மாநகரம் தான், ஒரு மாநிலம். அந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில் இப்ப நினைத்தால் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் அங்க இருக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, காங்கிரஸ் பேர் இயக்கமும் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்கு. தமிழ்நாட்டை சார்ந்தவர் யாராவது அந்த பாண்டிச்சேரி அரசியல் நுழைகிறாங்களா? அப்ப ஒரு சின்னஞ்சிறிய தமிழ்நாட்டின் ஒரு மாவட்ட தலைநகருக்கு ஈடான ஒரு மாநிலத்தை தந்த இந்த புஷி ஆனந்தன் 80 என்கின்ற அந்த எண்ணிக்கையினுடைய தூய தமிழ் சொல்லை சொல்ல முடியல, 80ங்கிறார். இது நீங்க சொன்ன இன்னொரு சொல்லுங்க நல்ல இன்னொரு உதாரணம் கேட்டீங்கன்னா, ஆந்திராவில் இருக்கவனும் தெலுங்கு தான் பேசுறான், தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கவங்க தெலுங்கு தான் பேசுறான். அதே ஆந்திரா கூட நாங்க இருக்க மாட்டோம், எங்களுக்கு தனியா தெலுங்கானா பிரிச்சு கொடுன்னு போயிட்டு அண்டை போட்டு உட்காந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா, அதாவது அந்த முதலமைச்சர் இருந்தார்ல, அவர் டிஆர்எஸ் கட்சியுடைய தலைவர் சந்திரசேகர் ராவ் உண்ணாவிரதம் இருந்தாருன்னா கருணாநிதி மாதிரி உண்ணாவிரதம் இருக்கு. காலையில 6 மணிக்கு போய் உட்காந்து 9 மணிக்கு உண்ணாவிரதத்தை முடிக்கல, குளிரொட்டி பெட்டிகளை வைத்து. ஆமா, அது எப்ப காலையில இனம் அழிந்து கொண்டு இருக்கும்போது குளிரொட்டி பெட்டி அவர் உண்ணாவிரதம் இருந்தாரு. ஆனா சந்திரசேகர் ராவ் என்ன சொன்னார்னா, அடைந்தால் தெலுங்கானா வெற்றி ஊர்வலம், இல்லையேல் இறுதி ஊர்வலம்னு சொல்லிட்டு, அடைந்தால் திராவிட நாடு, அடையவிட்டால் இடுகாடு அப்படி இவங்க வந்து திராவிட நாடு விட்டாங்க. ஆமா, ஆனா அப்படி வந்து உட்காந்து ஒரு போராட்டத்தை நடத்தி சந்திரசேகர் கடற்கரை இடுகாடாக்கிட்டாங்க. சந்திரசேகர் ராவ் எப்ப அந்த உண்ணாவிரத்தை வாபஸ் வாங்கினான்னு கேட்டீங்கன்னா, உள்துறை அமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார், ஆந்திராவில் இருந்து தெலுங்கானா மாநிலம் பிரிப்பதை கொள்கையாக நாங்கள் ஏற்கிறோம், தெலுங்கானா மாநிலத்தை பிரித்து கொடுப்போம்னு பாராளுமன்றத்தில் வாக்குறுதி வந்த பின்னால்தான் சந்திரசேகர் ராவ் அந்த உண்ணாவிரத்தை வாபஸ் இருந்தாரு. இல்ல, அது எத்தனை நாள், அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து அந்த உண்ணாவிரத்தை வாபஸ் வாங்கினார். ஆனா இங்க என்ன கூத்துன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிட்டு, சரி அப்படிதான் அரசியல் பண்ணீங்களே, மாலை நேரம் வணக்கம்னு சொல்ல முடியல, அது என்னமோ ஒண்ணு சொல்றான், நமக்கு புரியல, தெலுங்கு மொழியில பேசுறாருன்னு தெரியல, அப்படி சொல்ல தெரியாம, ஒரு அரசியல் சரியா நடத்த தெரியாம 100 கோடி ரூபாய் ஒரு சொகுசு வாகனத்துல போய் பிரச்சாரம் பண்ணி இந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? தெருக்கோடியில் இருக்க தமிழனை பற்றி, பாட்டாளி தமிழனை பற்றி, ஏழை எளிய தமிழனை பற்றி, உழைக்கும் மக்களை பற்றி, வேளாண்குடி மக்களை பற்றி, கட்டடத்தில் ஏறி வேலை செய்கிற கட்டட தொழிலாளியை பற்றி, வாகனத்தை ஓட்டுகிற ஓட்டுநரை பற்றி, ஆலை தொழிலாளரை பற்றி என்ன தெரியும் கூத்தாடி விஜய்க்கு?
இவருக்கு பின்னாலே புஷ் ஆனது மட்டுமல்ல, விடுதலை ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா, அவர் வேற, இந்த உயரமான மனிதர், அவர் வேற விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து. இல்ல அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து லாட்டரி சீட்டை வித்து ஒட்டுமொத்த மக்களையே வந்து அவங்க மாமா பேர் என்ன தவறான பேரு? பாதைக்கு திசை திருப்பினவர். அவங்க மாமா பேர் என்ன சொல்லுவாங்க? அவர் வந்து லாட்டரி வியாபாரி மார்டின். மார்டின் பரிசு சீட்டு. இல்ல இவரும் அவர் கூட அந்த பிசினஸ் ஆமா ஆமா ஆமா, அதனால தான் என்னமோ 100 கோடி ரூபாய் கூட நமக்கு தெரியாது, ஊடகங்கள் எழுது விடுதலை சிறுத்தைகள் சேர்றதுக்கு 100 கோடி. அதாவது தமிழ்நாட்டுல பேரறிஞர் அண்ணா திமுகவை ஆரம்பிச்ச பின்னால அதுக்கு முன்ன அவர் எழுதுனது வந்து என்ன சொன்னாருன்னா, மக்களை போய் பார், மக்கள்கிட்ட கத்துக்க, மக்களுக்கு கத்துக் கொடு, மக்களோடு வாழ கற்றுக்கொள்னு சொன்னாரு. ஆனா மக்களுக்கே கற்றுக் கொடு, மக்களிடமே கத்துக்கிட்டதை திரும்ப அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்படி அரசியல் நடத்தின காலம் தமிழ்நாட்டுல போய் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா 95,000 கிராமங்களுக்கு மேல 96,000 சிற்றூர்களுக்கு 96,000 சிற்றூர்களுக்கு போய் மக்களை சந்தித்து அவங்க பிரச்சனைகளை கேட்டு அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி அந்த மக்களை ஒன்று திரட்டி போராடி மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தினார். அவர் 100 கோடி ரூபாய் வாகனத்துல போக அதிர்வுகளை ஏற்படுத்தினார் என்று சொல்வதை விட, தமிழ்நாட்டில் நான் அறிந்த வகையில் எத்தனையோ சமுதாய தலைவர்களே, அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ நடைமுறை இந்திய நாட்டு விடுதலைக்கு பிறகு, வெளியேறிய பிறகு ஐயா ஈவேராவை எடுத்துக்கொள்வோம், அல்லது பேரறிஞர் என்று சொல்கிற அண்ணாவை எடுத்துக்கொள்வோம், அதுக்கடுத்து மற்றவங்களாம் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் எந்த தலைவரும் செய்யாத சமூக நீதி கோட்பாடு கொள்கைக்காக, சமூக நீதி புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக, வேளாண்குடி மக்களுக்காக சமூக நீதி, கல்வியில், வேலைவாய்ப்பில் 20 விழுக்காடு இட பங்கீடு என் சமுதாயத்துக்கு வரணும் என்று 10 ஆண்டு காலம் இடைவிடாமல் போராடி மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி, உண்மையில புரட்சி தலைவர்னு புரட்சி நடத்தி கட்டினாரு. ஒரு காக்கா குருவி கூட சாலையில் பறக்க முடியல. இல்ல ஐயா நடத்தின ஒரு வார கால சாலை மறியல பிபிசி ஒளிபரப்புது. ஆமா, அமெரிக்காவில் இருக்க உலகம் பூரா அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் மக்களை வந்து தமிழ்நாட்டில் அணிதிரட்டினாங்க. இவர் 100 கோடி ரூபாய் சொகுசு வாகனத்துல வராரு. ஐயா வந்து வரப்புல நடந்து போயிருக்காருண்ணே, வரப்புல நடந்து போயிட்டு அரிக்கன் வழக்குன்னு நேற்று கூட ஒருவர் சொன்னார். எங்க ஊர்ல திருநெல்வேலியில் சொல்றார், பேருந்து நிலையத்தில். ஐயா இந்த ஐயா பேரை சொல்றக்கா நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க, அவர் சொன்னது இந்த ராமதாஸ் ஐயா மருத்துவர், உண்மையிலே நான்லாம் அந்த காலத்தில் படித்தேன், தினத்தந்தியில் அரிக்கன் விளக்கை ஏந்திக்கிட்டு வரப்புல போயிருக்காரு, வயக்காட்டுக்குள்ளே போயிருக்காரு, கவர் வழியே போயிருக்காரு, பேருந்துல கம்பியை பிடிச்சிக்கிட்டு வருவாரு. இல்ல இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா, அவர் பிறந்ததுலேருந்து வரப்பல நடந்ததுனால அவரால் எப்பவும் வரப்பல் நடக்க முடிஞ்சது. நடிகர் விஜய் போய் வரப்பல் நடக்க சொன்னீங்க. நேத்து ஏதோ ஒரு ஊர்ல ஐயா பாருங்க, 1000 ஒரு கிராமத்துல தரையில நாற்காலியை போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் ஐயாவை சூழ்ந்து இருக்கிறாங்க. மக்களோடு இருக்கிற தலைவர் யாரு? ஐயா 100 கோடி வாகனத்துல வந்து மேல நின்றுகிட்டு கொடியெல்லாம் போட்டு 1 லட்சம் ரூபாய் சூவை போட்டு மிதிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிற இந்த கூத்தாடிக்கையில நாடு கிடைச்சா என்ன ஆகும்? தூய்மையாளர், நேர்மையாளர், வாய்மையாளர், ஒழுக்க சீலர், கொடை வள்ளல், வாரி வாரி வழங்கியவர், மா வீரர், விடுதலை வீரர், இப்படியெல்லாம் நடித்த மக்கள் திலகம் மாக்கோர ஆட்சியிலே அந்த கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் பதவியில் இருந்தவர் தான் நீதிமன்றத்தால் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ந்தாக சிறைச்சாலை, 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை. அப்புறம் அமைச்சர் பொன்னுசாமி போன்றவர்கள், பேராசிரியர் பொன்னுசாமி பாருங்க, இப்படி ஊழல் குற்றச்சாட்டு, கையூட்டு வாங்கிய குற்றச்சாட்டு, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த குற்றச்சாட்டுல இன்றைக்கு அமைச்சர்கள் இருக்காங்களா? வழக்கில் தான் அமைச்சர்களே இல்லை. இவர்கள்லாம் ஒரு கொள்கையை சொல்லி, கோட்பாடை சொல்லி இலக்கை அடைய வேண்டும் என்று மக்களை திரட்டியவர்கள். இவர்களுடைய ஆட்சியிலே அரசியல் அலங்கோலமா கிடக்கு. மக்கள் படாத பாடுபடுறான். நாங்க நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயா தான் சொல்வார், ஒரு காலத்தில் நல்ல தமிழ்நாடாக இருந்த நாடு நம்ம தமிழ்நாடு இன்றைக்கு நல்ல குடிகாரா நாடாயிட்டுன்னு அவர் கொதித்து போய் சொல்வார். அப்படிப்பட்ட இவர்களுடைய ஆட்சி இப்படி இருக்கும்போது இந்த கூத்தாடி ஆட்சிக்கு வந்தா இந்த நாடு என்ன ஆகிறது நான் கேட்கிறேன். அப்ப நாமெல்லாம் என்ன பண்றது? தூக்கு போட்டு சாகிறதா? அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சொல்ல வந்த முக்கியமான செய்தி சொல்லிருக்கேன். ஐயா வந்து பிறந்ததுல இருந்து வரப்பல நடந்து பழக்கப்பட்டதுனால அவர் கையில அரிக்கன் விளக்கை எடுத்துக்கிட்டு வரப்பல நடந்துட்டாரு. நடிகர் விஜய் கொண்டு போய் வரப்பல் நடக்க விட்டீங்கன்னு வச்சுங்க, பின்னால ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடியா நிக்கணும். ஆமா, பின்னாலே போய் நடக்க முடியாம கீழே விழுந்துருவாரு.
உடனே தூக்கி 108 அது நம்ம வரப்போ எப்படி நடக்கிறதுன்னு தெரியாம கீழே விழுந்துருவாரு. 108 வாகனம் வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி குமரி முதல் இமயம் வரை உள்ள மக்களுக்கு வழங்கிய கொடை தமிழின பொருள் மருத்துவர் ஐயாவுடைய வழிகாட்டுதல்ல அந்த 108 வாகனத்தை தான் கொண்டு போகணும். அப்படி ஒரு வாகனம் அதுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் தெரியும், தனியா ஒதுக்கணும். 50 கோடிக்கு ஒரு வாகனத்தை ரெடி பண்ணணும். ஆமா ஆமா. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு வந்து இவர்கள் நடத்திய அந்த நிகழ்ச்சி திட்டமிடல் கிடையாது. இத்தனைக்கும் இவங்க சினிமாக்காரங்க, அவங்களுடைய நிகழ்ச்சியில இன்றைக்குன்னா இல்லைண்ணா அவங்க நிகழ்ச்சியில கடைசியா மைக் வேலை செய்யலாம். பாருங்க, 100 கோடி ரூபாய்க்கு வாகனம் உற்பத்தி, சொகுசு வண்டி. அப்ப இந்த ஒளிவாங்கி ஏன் வேலை செய்யல? அந்த ஒளிவாங்கிய சரியா ஏன் அமைத்து கொடுக்கல? அப்ப அமைத்து கொடுக்கக்கூடிய அது என்னன்னா இந்த பவுன்சர் என்னமோ ஒன்று சொல்றாங்க, அது என்ன பவுன்சர்னா அதாவது இவரோட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாவலர்கள். அந்த பாதுகாவலர்கள் தமிழ்நாட்டில் ஒருவரும் கிடைக்கலையா? இவருடைய சுவைஞர்கள் ஒருவரும் தேர்ந்தெடுக்கலையா? பஞ்சாப்ல இருந்து இறக்குமதி. இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கின்ற பெரும் கவலையா இருக்கு. நம்முடைய மொழிக்கு இனத்துக்கும் நிலத்துக்கும் உழைத்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில இந்த கூத்தாடிகளுடைய நீங்க சொன்ன பின்னால எனக்கு இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு 100 கோடி ரூபாய்க்கு சொகுசு வாகனத்தை தயாரிக்கிறத காட்டின ஆர்வத்தை அந்த ஒளிபெருக்கில காட்டல பார்த்தீங்களா? காட்டல. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய தலைவனை பாதுகாத்தா போதும். நேற்று நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு சிற்றூர் கிராமம், அந்த கிராமத்தில் தரையில ஐயா உட்காந்துருக்காங்க. ஒரு இது மாதிரி ஒரு எளிய இருக்கை போட்டு, அவன் உதவியாளர்கள் யாரோ ஒரு அவ்வளவு அழகாக கண் 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 கண்ணு ஐயாவுடைய சத்தம் கேட்குது ஒரு கிராமத்துல. ஆமா. அப்ப 100 கோடிக்கு வாகனம் ஏற்பாடு பண்ணவங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு மூடணி போட்டிருப்பவங்க ஏன் ஒரு ஒளி வாங்கியே சரி செய்ய முடியல? சொல்லுங்க பாப்போம். இவங்க கையில நாட்டை கொடுத்தா நாடு என்ன ஆகும்? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது அந்த ஒலிபெருக்கி வந்து சரியில்லைன்னு நினைக்கல. இவர் பேசின பேச்சு சரியில்லை, அதனால ஒலிபெருக்கி ஆஃப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஏன்னா எழுதி கொடுத்த தாள் பின்னால வச்சிருக்காரு பாருங்க, அது ஒழுங்காக மனப்பாடம் செய்யவில்லை. நீங்க சொல்றாங்கல்ல. இல்லைன்னா ஸ்டாலின் ஒரு நகைச்சுவை இல்லைன்னா ஸ்டாலின் நகைச்சுவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க இருந்து மேற்கு வங்கத்துல போய் பேசினாராம். மம்தா பானர்ஜிய இரும்பு பெண்மணி மம்தா பானர்ஜின்னு சொல்றது பதிலாக குறும்பு பெண்மணி மம்தா பானர்ஜின்னு சொன்னாரு. நல்லா இருக்கு அப்படி நகைச்சுவையா யாரோ சொல்லியிருந்தாங்க. நகைச்சுவையா அது சொன்னாரா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இவரை தான் உளறி இருப்பாரு. அவங்க தந்தையார் ஆஃப் பண்ணி விட்டாங்க. அவங்க தந்தையார் ஒரு முறை திருச்செந்தூர் இடைத்தேர்தல் 80களில் முதல்ல குறும்பூருங்கிற ஊர்ல வந்து பேசினாரு ஐயா கலைஞர். நான் வந்து கூட்டத்தில் இருந்தேன். அப்பெல்லாம் கலைஞர் எங்க பேசணும்னு கேட்க போவோம். அப்போ அம்மா ஜெயலலிதா வந்து கொள்கை பரப்பு செயலாளரை வந்து கூடுதலாக பரப்புரை பண்ணி கொண்டிருந்தது. அதுக்கு சொன்னாரு, பேசியவரோ கொள்கை பரப்பு செயலாளர். அந்த மணி அடிக்கும் போது மணி ஆடாது, அந்த பெரிய உருவம் ஆடாது, அந்த உள்ள இருக்கும் பாருங்க நாக்கு, அதுதான் அங்கேயும் இங்கேயும் ஆடும். அதுபோல பேசிய பெண்மணியின் நாக்கு தடித்த ராக்கு அப்படின்னாரு. எல்லாரும் கை தட்டினாங்க. நீங்களோ குறும்பூர் மக்கள் அப்படின்னு கிண்டல். இப்போ அவர் மகன் என்ன சொன்னீங்க? இரும்பு பெண்மணி. இரும்பு பெண்மணிக்கு குறும்பு பெண்மணி. அந்த அம்மா பாவம், அது ஒரு பெரிய மனிதர். அது ஒரு உண்மையிலேயே இரும்பு பெண். இரும்பு பெண் எவ்வளவு பெரிய பெண். காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து விலகி 20 ஆண்டு கால பொது உடைமை கட்சி ஆட்சியவே தூக்கி போட்டுட்டு இந்த அம்மா உட்காந்துருக்கு. அப்ப இரும்பு பெண்மணி தானே? இல்ல, அதாவது அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மம்தா பானர்ஜி வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜோதி பாசுங்கிற ஒரு பெருந்தலைவர் மறைஞ்சதுதான். ஆமா. ரெண்டாவதுன்னா மாநில உரிமைகளுக்காக உரத்து குரல் எழுப்புறாங்க. அது இந்தியாவிலே இன்றைக்கு கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளாவில் கூட அந்த அம்மா அளவுக்கு, ஏன்னா அது வந்து காங்கிரஸ் கட்சி பேர் இயக்கம், அகில இந்திய கட்சி தான். கம்யூனிஸ்ட் கட்சியை காட்டிலும் அந்த அம்மா மாநிலங்களின் உரிமைகளுக்காக பெரும் குரல் எழுப்புறாங்க. ஆகையினால அது இரும்பு பெண்மணி தான், அதை நம்ம ஏற்கிறோம். இவ்வளவு நேரம் நடிகர் விஜயுடைய நிகழ்ச்சி, கடந்த கால அரசியல், நடிகர் விஜய் எங்கே போய்கொண்டு இருக்கிறார், என்ன நடக்கும், தமிழக மக்களுக்கு இனி கிடைக்க போவது வரமா அல்லது சாபமா என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொன்ன உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவரும் இது போன்ற கருத்துக்களை உள்வாங்கி பகுத்து ஆய்ந்து அரசியலில் தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.